10ஆம் வகுப்பு தேர்வு எழுதிய மாணவர்கள் தங்கள் விடைத்தாளை மதிப்பீடு செய்ய முதல் முறையாக இந்த ஆண்டு அறிமுகம் செய்யப்பட்டுள்ளதாக அரசு தேர்வுகள் இயக்ககம் தெரிவித்துள்ளது. விடைத்தாள் நகல் கேட்டு விண்ணப்பிக்கும் மாணவர்கள் தாங்கள் பயின்ற பள்ளிகள் வழியாகவும், தனித்தேர்வர்கள் தாங்கள் தேர்வு எழுதிய மையங்கள் வழியாகவும் விண்ணப்பிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. வரும் 15ஆம் தேதி காலை 11 மணி முதல் 20ஆம் தேதி மாலை 5 மணி வரை விண்ணப்பிக்கலாம் என்றும், ஒவ்வொரு பாடத்திற்கும் 275 ரூபாய் கட்டணமாக செலுத்த வேண்டும் என்றும் அரசு தேர்வுகள் இயக்ககம் தெரிவித்துள்ளது. ஏற்கனவே 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு மட்டுமே இந்த வசதி இருந்த நிலையில் 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு விடைத்தாள் மறுமதிப்பீடு அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. இதன் மூலம் விடைத்தாட்களை பெற்று மதிப்பெண்களை ஆராய்ந்து திருப்தி இல்லை என்றால் மறுமதிப்பீடு செய்ய கோரலாம் என்பது குறிப்பிடத்தக்கது. தஞ்சாவூர் மாவட்டம் பூதலூர் அருகே ரேஷன் கடையில் 5 மாதங்களாக முறையாக பொருட்கள் வழங்கவில்லை என கூறி பொதுமக்கள் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். இளங்காடு எனும் கிராமத்தில் அமைந்துள்ள ராஜகிரி ரேஷன் கடையில் 718 குடும்ப அட்டைதாரர்கள் பயனடைந்து வருகின்றனர். இந்த நிலையில் 5 மாதங்களாக முறையாக பொருட்கள் வழங்கப்படவில்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இது குறித்து பல முறை அதிகாரிகளிடம் மனு அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்காத நிலையில் மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஒரு வாரத்திற்குள் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என பூதலூர் வட்டாட்சியர் உறுதியளித்ததை அடுத்து மக்கள் போராட்டத்தை கைவிட்டனர். ஜாமான் கொடுக்கல சார். ஒரு மாதத்துக்கு 4 டைம் கதை டோர் ஓப்பன் பண்ணுறாங்க. அந்த 4 டைமும் 5 கிலோ இருக்குது, 3 கிலோ, 2 கிலோ, 10 கிலோன்னு கொடுக்குறாங்க. அடுத்த டைம் வந்து கேட்டோம்னா அரிசி இல்லை அப்படின்றாங்க. இந்த பையன் நான் சொல்ல, நான் வந்து உட்காந்தாலே கையெழுத்து போட்டாலே எனக்கு சம்பளம் ஏறிடும், நான் கவலை பண்ணணும் அவசியம் இல்லை. அந்த பையன் என்ன அள்ளி கொடுத்தான், நான் என்ன அள்ளி கொடுக்கல அப்படின்னு தேவையில்லாத அந்த பையன் பேசுது. காலையில் 10 மணிலேருந்து நிற்கிறோம், 3 மணிக்கெலாம் டோர் ஓப்பன் பண்ணிட்டு போது நிற்கிறதே நாங்கள் 3 பேர் தான். அவங்க நினச்சா அந்த 3 பேர்த்துக்கும் கொடுத்துட்டு டோர் லாக் பண்ணியிருக்கலாம். கடையெல்லாம் ஒழுங்காக திறக்கிறாங்களா? கடையெல்லாம் ஒழுங்காக திறக்கிறதே கிடையாது. என்ன இருந்தால் பருப்பு இல்லை, பருப்பு இருந்தால் என்ன இல்லை. போன மாதம் வெறும் எண்ணெய் மட்டும் தலைவர்கிட்ட போராட்டம் பண்ணி எண்ணெய் மட்டும் தான் தலைவர் வாங்கி கொடுத்தாரு. போன மாதம் எந்த பொருளுமே நாங்கள் வாங்கலை. எங்களுக்கு வந்து அரிசி சரியாக விளங்கவில்லை. 55 ரூபாய்க்கு நாங்கள் கடையில் அரிசி வாங்கி நாங்கள் சாப்பிட்றோம். எங்கள் பிள்ளைங்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுது. நேற்று கூட எங்கள் வீட்டில் சமைக்கவில்லை அரிசி இல்லாமல். ஏன்னா இந்த இளங்காட்டு ராஜகிரி கள்ளவர்த்த சீமையில் எங்களுக்கு அரிசி கிடையவில்லை. ஏன்னா எம்எல்ஏ பொறுத்தவரை எங்களுக்கு அரிசி இல்லாமல் நாங்கள் தடுமாறி வருகிறோம். அரிசி வாங்க ஒவ்வொரு நாளும் வந்து நாங்கள் போகிறோம். ரேஷன் கடை பெருசாக திறந்து கிடக்கு. ஏன்னு கேட்டால் எங்களுக்கு இன்னும் வரவில்லை என்று அவங்க சொல்கிறாங்க. நாங்கள் வந்துட்டு தினைக்கும் வந்து நாங்கள் போகிறோங்க. மதுரையில் பெய்த 1 மணி நேர மழைக்கு தாக்குப்பிடிக்க முடியாமல் மாநகரம் தண்ணீரில் தத்தளிக்கிறது. நீரில் மூழ்கிய பார்வையற்ற பாடகர்களை தீயணைப்புத் துறையினர் கயிறை கட்டி மீட்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. மதுரையில் கடந்த 1 மாத காலமாக வெயில் வாட்டி வந்த நிலையில் திடீரென பெய்த மழையினால் சாலைகளில் தண்ணீர் தேங்கி மக்கள் துயரத்திற்குள்ளாகினர். மதுரை ராஜா மில் ரோடு கருடர் பாலம் வழியாக சென்ற பார்வையற்ற 5 நபர்கள் தேங்கியிருந்த தண்ணீரில் சிக்கிக் கொண்டனர். சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு துறையினர் மழைநீரில் சிக்கிக் கொண்ட பார்வையற்றவர்களை கயிற்றால் கட்டி மீட்டனர். Ay,